தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே பூட்டிய வீட்டில் சடலமாக தாய் மற்றும் 2 மகன்கள் கிடந்திருக்கின்றனர். தந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ஆனந்த், வணக்கம். நிச்சயமாக, அதாவது பூட்டிய வீட்டுக்குள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் 2 சிறுவர்கள் சடலமாக மீட்கப்பட்டது. அவருடைய தந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள மணிக்கட்டியூர் கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மனைவி மற்றும் 2 குழந்தைகள் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சடலங்களை காரிமங்கலம் காவல்துறையினர் கைப்பற்றி தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். விசாரணையில் இறந்தவர் மனைவி நந்தினி மற்றும் 2 ஆண் குழந்தைகள் அபினேஷ், தர்ஷன் ஆகியோரில் சிவன் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடன் பிரச்சனையால் தற்கொலை முயற்சியா அல்லது கடன் பிரச்சனை காரணமாக குடும்பத்தோடு கொலை செய்துவிட்டு சிவனும் தற்கொலை முயற்சியா என்ற விசாரணையில் போலீசார் முதற்கட்ட விசாரணை செய்து வருகின்றனர். 2 நாட்களாக வீடு பூட்டிய நிலையில் துர்நாற்றத்துடன் வந்ததை அடுத்து அக்கம் பக்கத்தினர் வீட்டின் பூட்டை உடைத்து பார்த்தபோது இந்த சம்பவமானது தெரிய வந்துள்ளது. தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வரும் சிவன் காரிமங்கலத்தில் பூக்கடையில் வேலை பார்த்து வருகிறார் என்பதும் அவரது மனைவி அருகே உள்ள மாவு மில்லில் கூலி தொழிலாக பணிபுரிந்து வந்துள்ளார். இறந்து போன நந்தினி ஆண்கள் சிவனின் சொந்த சகோதரியின் மகள் என உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். பூட்டிய வீட்டுக்குள் 2 குழந்தைகளுடன் தாய் சடலமாக மீட்கப்பட்டது கொலையா அல்லது தற்கொலையா என்பது போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை விசாரணையில் தான் தெரிய வரும் என்று காவல்துறையினர் தரப்பில் கூறுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.